ஹாய் வியூவர்ஸ், நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல சிஸ்டரோட லைஃப் பத்தி கேட்டோம். அதுல அவங்களோட லைஃப் பார்ட்னர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு எப்படி திருமணம் ஆச்சு, எப்படி அவங்க ஹஸ்பண்டை மீட் பண்ணாங்க, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த எபிசோட்குள்ள போகலாம். சிஸ்டர், நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்குள்ள போகிறோம். உங்க லைஃப் பார்ட்னர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி உங்களோட ஹஸ்பண்ட் மீட் பண்ணீங்க, அதை பத்தி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நல்ல கேள்வி அது. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஏன்னா என்னோட லைஃப்ல அடுத்த ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் அது. லைஃப் மேரேஜ் அப்படிங்கிறது, மேரேஜ் லைஃபே ஒரு பெரிய ஸ்டெப் அது. அதுலேயுமே கடவுள் எப்படி கர்த்தர் என் கூட இருந்து என்னை எவ்வளவா வழிநடத்தினாருங்கிறதுக்கு அதுவுமே என்னுடைய திருமண வாழ்க்கையே ஒரு பெரிய சாட்சியம் தான் நான் சொல்வேன். என்னுடைய கணவருமே அதுக்கு ஒரு பெரிய சாட்சியாக தான் நான் சொல்வேன். எஸ், எனக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆகுது. 2 yearsல ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்குது. ஸோ என்னுடைய பார்ட்னர் நான் சந்திச்சது பார்த்தீங்கன்னா 2 பேருமே கிளாஸ்மேட்ஸ். நாங்கள் 2 பேருமே கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் நான் காலேஜ் போகும்போதே அவங்களுக்கு பிடிச்சதுனால அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பட் நான் ஸ்டார்டிங் அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்காம நான் ஒரு அவாய்ட் பண்ணணுங்கிற ரீசனுக்காக நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, இல்லை நான் சர்ச்சுக்கு போகிற பர்சன், நான் சர்ச்சுக்கு போகிற பொண்ணு, நான் கிறிஸ்டியனாக அவன் கன்வெர்ட் ஆகிட்டேன். ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களும் ஒரு கிறிஸ்டியனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்புங்கிறது நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே அவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே, அவங்களும் பெருசாக அதை எடுத்துக்கல. அவங்க ரொம்ப நல்லா படிக்கிற பையனாக இருந்தார். கிளாஸ்லேயும் ரொம்ப நல்லா படிப்பாங்க, டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட் வேறு. ஸோ அதனால் எங்களுக்கு எஜுகேஷனை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ரிலேஷன்ஷிப் தான் வேணால் நாங்கள் அவாய்ட் பண்ணோம். பட் எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வருஷம் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. அண்ட் தென் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் அவங்க அப்ரோச் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே அவங்க சீரியஸாக தான், ரிலேஷன்ஷிப்பில் சீரியஸாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் அவங்க கிளாரிஃபை பண்ணேன், நான் கடவுளுக்குள்ளே இருக்கிறேன். இப்போ திருப்பி நான் என்னோட ஃபேமிலியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கே எனக்கு பல வருஷம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அம்மா அப்பாவோட சம்மதத்தோடு தான் நாங்கள் பேப்டிசம் எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப பல வருஷங்கள் எடுத்துக்கிச்சு. மோர் தென் 10 years ஆச்சு. அண்ட் தென் இப்போ மறுபடியும் இன்னொரு ஃபேமிலி, ஏன்னா இப்போ என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியுமே ஹிந்து பேக்ரவுண்ட் தான் அவங்களுமே. ஸோ இப்போ இன்னொரு ஃபேமிலியை நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டிஃபிகல்ட்டியான டாஸ்காக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ அவங்ககிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன், ஓகே எனக்கு இது நான் சர்ச்சுக்கு போகிற பொண்ணு. ஸோ எனக்கு இதுலேருந்து திருப்பி இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், மறுபடியும் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றது சொன்னதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலாக அவங்க ஒரு ஏத்திஸ்ட், காட் பிலீவே இல்லாத ஒரு பர்சன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக பேசும்போதும் காலேஜ் படிக்கும் போதுமே அவங்க கிட்ட அதிகமாக நான் காஸ்பலை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணும்போது அவர்கிட்டயுமே நாங்கள் அதிகமாக பேசின காரியங்கள் சர்ச் விஷயமா இருக்கும், காஸ்பலை பற்றி நாங்கள் ஜாஸ்தி பேசுவோம். ஸோ அப்படி அவங்களுக்கு அது நான் சொல்றது மூலமாக அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆகிட்டு, ஓகே நான் என்னதான் உங்கள் சர்ச்சில் இருக்குது, என்னதான் அங்கே சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. சரி ஓகே அட்டன் பண்ணுறேன், நான் சர்ச் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு நான் கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி முதல்ல வீட்டுல பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா அது நல்லா இருக்காது, நம்ம வீட்டுல சொல்லாம சபைக்கு கூட்டிட்டு வரதுங்கிறது நல்லா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸோட அதுக்கப்புறம் அடுத்தது ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுடைய ஆஸ் அ பர்சனா அவங்க ரொம்ப நல்ல குவாலிட்டி அவங்க கிட்ட இருந்துச்சு, நான் அதை பார்த்தேன். ஆனாலும் கடவுளுக்குள்ள இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய அது மட்டும் தான் எனக்கு அவரோட சைட்ல நெகட்டிவா தெரிஞ்சது இந்த ஒரு விஷயம் மட்டும் தான். மற்ற எல்லா விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பாசிட்டிவ் சைட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ பட் இருந்தாலும் நான் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் இதை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக எங்க கடவுளை விட்டு நானும் விலகிடுவேணுன்ற ஒரு பயத்தினால அவங்க கிட்ட சொல்லிட்டு வீட்டில் பெர்மிஷன் வாங்கணும். என்னோட அப்பா அம்மா அப்பா அம்மா எல்லாம் பேசினாங்க, எல்லாருக்கும் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இவரை ரொம்ப ஃபார்மலா சர்ச்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் டெசிஷன் எடுக்க போறோம், ஸோ அவங்க கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு. ஒரு 2 years பிஃபோராவே நாங்க பேசிட்டு ஒரு 2 years அவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஆஃப்டர் ஒரு 2-3 yearsக்கு அப்புறம் தான் நாங்கள் மேரேஜ்க்கே அந்த மேரேஜ் ப்ராசஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ அதுக்குள்ளார அவங்க கடவுளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பயுமே நான் ரொம்ப சொல்லிட்டேன், இது ஒரு கன்வர்ஷன் கிடையாது, நான் உங்களை கம்பல் பண்ணி கன்வெர்ட் பண்ணலை, நான் அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. நீங்க எனக்காக கடவுளை ஏத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ப்ளீஸ் அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி வேணாம். எனக்காக கடவுளை ஏத்துக்கூடாது, நீங்க கடவுளை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில நான் போச்சு. உண்மையாவே கடவுளை மட்டும் பார்த்து கடவுளை ஏத்துக்கோங்க, சும்மா ஒரு நேம் சேக்காக ஒரு கல்யாணத்துக்காக ஒரு லவ்க்காக கடவுளை ஏத்துக்கிறது நல்லா இருக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு 3 years வந்தாங்க. எவ்ரி வீக் சர்வீஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்களும் ஒரு டைமுக்கு அப்புறம் நிறைய மினிஸ்ட்ரிஸ்லாம் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. லைக் யூத் ஃபெலோஷிப் பண்ணும்போது அதுல இன்வால்வ் ஆகுற இந்த மாதிரி அவங்களுக்கே அதுல கடவுளை பத்தி வார்த்தைகள் தெரிய அப்புறம் அவங்க உண்மையா கடவுளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவருமே நம்ம சர்ச்ல பேப்டிசம்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மேரேஜ் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ளேயே போகணும். ஸோ இவர் ஆண்டவரை ஏத்துக்கிட்டாரு, என்னோட ஹஸ்பண்ட் ஆண்டவரை ஏத்துக்கிட்டாரு. ஆனா
அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே எதனாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வருமோன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால, என்னுடைய ஹஸ்பண்டோட சப்போர்ட்னால அவங்களுமே ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான இன்லாஸாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட என்னோட ஹஸ்பண்டோ நாங்களும் சொல்லிட்டோம், இல்லை இந்த மாதிரி எனக்கு இது பழக்கம் இல்லை, நான் இதுலேருந்து கொஞ்சம் இதுவாயிட்டாங்க, இவங்க சர்ச்சுக்கு போகிறதுனால இதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ நம்ம அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி அவங்களை கம்பல் பண்ண வேணாங்கிற விஷயத்த அவர் கிளியராக சொல்லிட்டதுனால அவங்களுமே என்னை ரொம்ப கம்பல்லாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸோ அவங்க பூஜையில் அது மாதிரிலாம் என்னை ரொம்ப இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. படைச்சது அப்படிங்கிறது வைக்காம என்னோட பேரண்ட்ஸுமே இதெல்லாம் பண்ணாங்க, என்னோட இன்லாஸுமே இதான் பண்ணுவாங்க. ஸோ உண்மையாகவே அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் என்னை கம்பல் பண்ணாமல் என்னுடைய ஒப்பீனியனுக்கு, என்னுடைய கருத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுக்குறதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். ஸோ என்னோட மேரேஜ் லைஃப்மே வந்து கடவுள் பெரிய விதமாக ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுங்கிறது லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு போல்டான டெசிஷன், ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் அங்கே அந்த இடத்துல நிறைய மிஸ்டேக் பண்ணி நல்லா இருந்த லைஃப் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப ஸ்பாயிலான எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம். நம்மளை சுற்றி நிறைய கேள்விப்படுறோம், நிறைய நியூஸில் பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய பிஹேவியர் முன்னாடி வேற மாதிரி இருக்கும் திருமணத்துக்கு முன்னாடி. திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ரியாலிட்டி வந்து வெளியில வரும். ஏன்னா இப்போ அம்மா அப்பாவை சூஸ் பண்ற ஆப்ஷன் வந்து கடவுள் நமக்கு கொடுக்கல. ஸோ அதுல வந்து சூஸ் பண்ற ஆப்ஷன் கிடையாது. பட் ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அம்மா அப்பாவோ சிஸ்டர்ஸோ இவங்களெல்லாம் நம்மளால சூஸ் பண்ண முடியாது. பட் ஹஸ்பண்டை சூஸ் பண்ற ஆப்ஷன் வந்து கடவுள் நம்ம கையிலேயே கொடுத்துருக்காரு. அது நம்ம எப்படி சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை நம்ம சரியா சூஸ் பண்ணோம்னா நம்மளோட அடுத்த கட்ட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பிஃபோர் மேரேஜ் ஒரு 25 to 27 இயர்ஸ் பேரண்ட்ஸோட இருப்போம். பட் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஒரு 30 or 40 or 50 இயர்ஸ் வந்துட்டு ஒரு பர்சன் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அப்ப அந்த பர்சனை சூஸ் பண்றதுங்கிறதுல நம்ம எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் எவ்வளோ ஒரு கான்ஷியஸாகவும் இருக்கணுங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அந்த பர்சன் சரியில்லைன்னும் போது நம்மளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துலயுமே கடவுள் எனக்கு நிறைய என்னோட சபை மூப்பர்களுக்கு கிட்ட இருந்து நிறைய அட்வைசஸ் வந்துச்சு. நான் முன்னாமே சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னுடைய அந்த யூத் ஃபெலோஷிப்ல லீட் பண்ண அந்த சிஸ்டருக்கும் அந்த ஆன்டி வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான அட்வைசஸ் எல்லாம் எனக்கு லைஃப்ல அப்ளிகேட் பண்ணும்போதுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் யோசிச்சு தான் நான் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணேன். பை காட்ஸ் கிரேஸ் கடவுள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொடுத்திருந்தாரு. ஏன்னா அவருமே ரொம்ப ஒரு லவ்விங் பர்சன், ரொம்ப விதண்டாவாதமா ஆர்கியூ பண்ற ஒரு பர்சன் கிடையாது. என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சு நடத்துக்கிற உண்மையா இந்த மாதிரியான காலகட்டத்துல நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல இப்படியும் பர்சன்ஸ் இருக்காங்களா, இப்படியுமே ஆண்கள் இருக்காங்க. ஏன் ஆண்களை நம்ம குறை சொல்லியே பார்த்துருப்போம். ஸோ இப்படியும் ஒரு நல்ல ஒரு ஆண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கு என்னோட ஹஸ்பண்ட்மே நான் ஒரு நல்ல உதாரணம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேங்கிறதுக்கு அவருமே இப்போ ஒன் ஆஃப் த ரீசன். அவர் நினைச்சிருந்தாருன்னா போக விடலைன்னா வேற வழி இல்லைன்னா நான் போகாம இருந்திருக்க முடியும். பட் ஆண்டவர் வந்துட்டு என்னை கொண்டு அவரோட வாழ்க்கையும் சூஸ் பண்ணிக்கிட்டாரு. லைக் என் மூலமா தான் அவர் வந்து ரட்சிப்புக்குள்ள வந்தாரு. அதே போல நாங்க இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு கர்த்தருக்குள்ளாய் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை நடத்துறோம். நாங்க கர்த்தருக்குள்ள ஒரு குடும்பத்தை நடத்துறோங்கிறத தாண்டி அவருமே ரட்சிக்கப்பட்டு அவருக்குமே கடவுளோட ஊழியத்துல செய்யறதுக்கு ரொம்ப இன்வால்வ்மெண்ட் அவராவே, நானா எதுவுமே கம்பல் பண்ணி பண்ணல. அவராவே அவரோட இன்ட்ரெஸ்ட்ல ரொம்ப அதிகமா என்ன காட்டிலும் அதிகமா பைபிள் படிக்க ஆரம்பிச்சாரு, நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சாரு. அதே போல நிறைய சர்ச்சஸ், இப்போ அவர் வந்துட்டு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பிஃபோர் மேரேஜ்ல இருந்து. கோலார் அப்படிங்கிற இடத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல அவர் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஃபோர் மேரேஜ்ல இருந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் அங்க நியர்பைல முதல்ல அவர் போய் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்ததே என்னன்னா ஒரு சர்ச் எங்க இருக்கு அப்படின்னு அவர் தேடி கண்டுபிடிச்சு ஒரு சர்ச்க்கு அவராவே அவரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல அவர் போய் கடவுளை தேடி அவர் போனாரு. அண்ட் இப்போ அங்க நடக்கிற அதே சர்ச்சுக்கு தான் நாங்க இப்போ அங்க போயிட்டு இருக்கோம். இப்போ அங்க நடக்கிற வர்ஷிப்பை வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் எடுத்து லீட் பண்றாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா. இதை தாண்டி எனக்கு வேற என்ன வேணும் லைஃப்ல வந்துட்டு. நமக்கு மணி டசன்ட் மேட்டர், இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்துட்டு கர்த்தருக்குள்ள ஆண்டவர் வந்து வழிநடத்த எனக்கு ரொம்ப பெரிய லைஃப் வேணும்னு நான் எதிர்பார்க்கல. கர்த்தருக்குள்ள ஆண்டவர் வந்துட்டு இப்படியா ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாம அவரே வந்துட்டு ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டு ஆண்டவருடைய ஊழியங்களை அதிகமா செய்யறதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். ஸோ இப்போ அவர் நிறைய வந்து வர்ஷிப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நாங்கள் வீட்டில் ஃபேமிலியா ப்ரேயர் பண்ணுவோம் தினந்தோறும். நானும் என்னோட ஹஸ்பண்ட், பாப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க 2 இயர்ஸ் தான், பட் ரொம்ப ஏர்லியாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவருமே உட்காந்து ப்ரேயர் பண்ணுவார். ஸோ நாங்கள் 3 பேருமே ஒரு குடும்பம். இது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு. ஏன்னா என்னோட அம்மா அப்பா கூட என்னால் உட்காந்து ப்ரேயர் பண்ண முடியல. ரொம்ப திருட்டுத்தனமா நானே என் தம்பி தங்கச்சி எல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம்.
ப்ரேயர் பண்ணா அப்பா அடிப்பாரு திட்டுவாரு அப்படிங்கிறதுக்காக. பட் இப்போ நாங்க ரொம்ப பகிரங்கமா எங்களோட வீட்டுல நாங்க தினமும் ஃபேமிலி ப்ரேயர்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம். சென்னைக்கு வரும்போதெல்லாம் நானும் என்னோட சிஸ்டர், என் பிரதருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ என்னோட பிரதர், என்னோட சிஸ்டர் எல்லாம், நானும் என்னோட சிஸ்டர் எல்லாம் ஃபேமிலியா உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர்லயும் அம்மாலாம் வந்து உட்காருவாங்க. ஸோ இப்போ அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாவே நடக்குது. நாங்க வீட்டுல இப்போ எங்களோட வீட்லயும் சரி அடிக்கடிக்கு ப்ரேயர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். நிறைய இங்கேயும் சரி சென்னையிலயும் கோலார்ல இருக்கும்போது அங்கேயுமே வந்து நாங்க நிறைய பேர் இன்வைட் பண்ணி எங்களோட குடும்பத்துல எங்களோட வீட்டுல நிறைய ஒரு ஃபேமிலியா ஒரு ப்ரேயர் மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். அது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு. கர்த்தர் வந்துட்டு இப்படியா ஒரு நல்ல ஒரு கணவன் மூலமா என்னோட கனவை நிறைவாக்கி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுவே என் லைஃப்ல ஒரு பெரிய சாட்சியா தான் நான் சொல்லுவேன். என்ன நேயர்களே, இந்த செக்மெண்ட்ல நம்ம அவங்களோட மேரேஜ் லைஃப் பத்தி கேட்டோம். எப்படி ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு லவ்க்காக உள்ள வந்தாலும் அவங்களும் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஒரு கிறிஸ்தவங்களாகி இப்போ வர்ஷிப் லீட் பண்ற அளவுக்கு, மினிஸ்ட்ரிக்குள்ள போற அளவுக்கு வந்து கடவுள் மாற்றிருக்காரு. அவங்களோட வாழ்க்கையை இவ்வளவு தூரம் மாற்றிருக்காருன்னா அது எவ்வளவு ஒரு அமேசிங்கான விஷயம்ல. ஸோ அதுக்குமே சிஸ்டரோட வந்து அவங்களோட ஃபெய்த், அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாம கடவுளுக்காக காத்திருந்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு லெசனா எடுத்துக்கலாம். இந்த செக்மெண்ட்ல நம்ம இன்னொரு பாயிண்ட் கவனிச்சோம்னா, சிஸ்டர் சொன்னாங்க பேரண்ட்ஸ் வந்து நமக்கு சூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை, ஆனா வந்து லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு கடவுள் வந்து அதை அலோ பண்ணியிருக்காரு, அந்த ஃப்ரீவில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. பர்சனலா அந்த விஷயம் எனக்கே ஒரு பெரிய ரியலைசேஷனா இருக்கு, ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் அப்படி இருந்திருக்கோம்னு நான் நம்புறேன். நேயர்களே, தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி கேட்கலாம்.